தானே? காலையில கிணத்துக்கிட்ட வந்து இந்த 2 மணில நேற்று கொஞ்சம் பயணி கூட இறக்கிருந்திய. ஆமா, இன்னைக்கு காலையில வந்து பார்த்தா ஒரு அரை கலையும் கூட இறக்கி வச்சிருந்தீங்க. என்னாச்சு திடீர்னு குறைஞ்சு போச்சு ரொம்ப? நேற்று எக்ஸாம் போயாச்சு. முக்கால் ஜீவனை முக்கால்னா எப்படி? மதிய ஜீவனாதான் ஒரு பணம் 3 நேரம் ஜீவனம். அதுல ஒரு நேரம் ஜீவாம முடியோ? ஆமா, ஒரு நேரம் ஜீவாட்டாலும் பயணி குறைஞ்சிருவானே. முடிஞ்சு வளர்ந்தேன். அப்படி பால் அப்படி வந்து போய் போடாம முடிச்சு விட்டுருக்கோம். படிப்பே நேசிக்கணும். எக்ஸாம் கண்டிப்பா எழுதி ஆகணும். அந்த நேரத்துல நீ பணையம் ஏறி பயணி இறக்கணும். எக்ஸாம் எழுத நீ போறதுனால இங்க பயணி குறைஞ்சு போச்சு. வேற என்ன செய்ய? வேற வழி இல்ல. படிப்பே நேசிக்க வேண்டியிருக்கு, தொழிலே நேசிக்க வேண்டியிருக்கு. சரி, பரவாயில்ல. இப்போ இதை டெவலப் பண்ணிடலாமே. இப்படி திரும்ப 2 நாள் திரும்ப அதை கரெக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா முக்கால் ஜீவனா அடுத்த பயணி கூடியும். ஒரு நாள் போட்டா அடுத்த 2 நாள் அடுத்த பயணிக்கு வந்துடும். அடுத்து கூட ஆரம்பிச்சிடும். சரி சரி, பரவாயில்ல. நீ படிப்பையும் நேசிக்கிட்டு இந்த பணையர் தொழிலையும் நேசிக்கும் போது உன்னை பாராட்டக்கூடிய விஷயம். சரியா? வருங்கால இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமா நீ இருக்க நான் நம்புறேன். ஏன்னா உன்னை பார்த்து 4 பேரு ஒரு பட்டதாரி பணம் ஏறிக்கிட்டு இருக்காரு, எக்ஸாம் எழுதிட்டு வந்து கூட பணம் ஏறுதாரு அப்படின்னு உன்னைய பார்த்து 4 பேராவது உன்னைய பார்த்து பணம் ஏற ஆரம்பிக்கணும். இளைஞர்கள் வந்து உன்னை பார்த்து சரி நம்ம தருணனை பணம் ஏறுதாப்புல, அதை நம்மளும் ஏறுவோம். எக்ஸாம் எழுதிக்கிட்டு இன்னைக்கு ஒரு டிகிரி முடிச்சுட்டு பணம் ஏறுதாங்க, அப்ப நம்மளும் அதுக்கு ஆதரவு கொடுப்போம்னு நினைச்சு இளைஞர்கள் வந்து முன்ன வரணும். கண்டிப்பா முன்னாடி வைப்போம். கண்டிப்பா பணம் ஏற வைக்கும். பண தொழில் அழிவிடாம காப்போம். நன்றி.